நடத்தி கொடுத்தார். இது போன்ற தமிழுக்காக வாழ்ந்தவர் என்று சொல்ல வேண்டும். தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர். பாரதியின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்தவர். இந்த குரல் இன்று அமைதியாகிவிட்டது. ஆனால் நிச்சயமாக நம் ஒவ்வொருடைய சிந்தனையிலும், நம்முடைய பகிர்விலும், நம்முடைய எண்ணங்களிலும், எழுத்துக்களிலும் ஐயா இலசை மணியனுடைய குரல் ஒலிக்க வேண்டும். பாரதியின் குரல் உலகமெல்லாம் கேட்க வேண்டும். இதற்கு எல்லோரும் நாம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கிய பாரதியினுடைய முற்போக்கு பாலின சங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, மதிப்பிற்குரிய அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நான் இங்கு மட்டும் இந்த கூட்டத்தில் வித்தியாசமானவனாக இருக்கலாம் என்று, ஆனால் பைபிளில் ஒரு வாசகம், ஏழைகளுக்காக யார் ஒருவன் ரத்தம் அடிக்கிறானோ அவனை நான் பாக்கியவான் என்பேன் என்று வாசகம் படித்தேன். அதனால் நாங்களும் ஏழைகளுக்காக பாடுபடுகிறோம், நீங்களும் ஏழைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் எங்களோட கூட்டம் தான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, இலசை மணியனுடைய மலர் வெளியீடு, இலசை மணியனுடைய மலர் வெளியீட்டினை அவருடைய நெருங்கிய நண்பர், நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, இன்னொரு முன்னுதாரணமாக, ஒரு இளைஞனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர் தோழர் எஸ் ராமசுப்பு அவர்கள் நூலினை வெளியிட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில துணை செயலாளர் எங்கள் பேரன்பை பெற்றிருக்கிற மருத்துவர் த. அறம் அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு நான் ஓடு வேண்டுகிறேன். நண்பர்களே, பாரதி சொல்வான், சிலுவையிலே அறையுள் இயேசு சென்றார், தீயதொரு கணையாலை கண்ணன் மாண்டார், பார்ப்பவர் பலரோடும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தார், ஆனால் பாரதியில் நான் சாகாதிருப்பேன் என்று ஒரு கவிதை வரிகளை குறிப்பிட்டிருக்கிறான் பாரதி. அந்த பாரதி எப்படி இறப்பில்லையோ அதை போலவே நம்முடைய இலசை மணியனுக்கும் இறப்பில்லை. அவருடைய பாரதிய சிந்தனைகளை எடுத்து செல்கிற வரை அவர் இறக்க மாட்டார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் என்ற கருத்தினை பதிவு செய்து, நம்முடைய அடுத்த நிகழ்ச்சியாக கவியரங்கம், நம்முடைய கவிஞர் இலசை மணியனுடைய பேரன்பையும் மதிப்பையும் பெற்றிருக்கிற கவிஞர் ராமவர்கள் கவிதை வாசிக்க இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய பாரதி விழாவில் ஆண்டுதோறும் கவிதையை வாசித்துக் கொண்டிருக்கிற மாபெரும் கவிஞர் சாக்கோவி அவர்களும், அதே போலவே கந்தசாமி அகிலம் அவர்கள் ஆசிரியர் அவர்களும் கவிதை வாசித்துக் இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கத்தினுடைய பொருளாளர், அன்பிற்கினிய சகோதரர் நம்முடைய முருகேசன் அவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். இலசை மணியனே இப்பூமிதனில் அவதரித்து எண்ணற்ற நீதிகளை தனக்குள்ளே கொண்டாயே. இலசை மணியனே இப்பூமிதனில் அவதரித்து எண்ணற்ற நீதிகளை தனக்குள்ளே கொண்டாயே. எளியவர்க்கு உதவுவதில் பாரபட்சம் காட்டாமல் பகலிரவாய் பாடுபட்டு பலவேதும் பெற்றாயோ. எளியவர்க்கு உதவுவதில் பாரபட்சம் காட்டாமல்
பகலிரவாய் பாடுபட்டு பலனேதும் பெற்றாயோ. இரசை மணியனை இப்பூமிதனில் அவதரித்து எண்ணற்ற நியதிகளை தனக்குள்ளே கொண்டாயே. ஆளுமையின் சின்னமே அனங்கக்கும் சூரியனே, ஆளுமையின் சின்னமே அனங்கக்கும் சூரியனே, இலசை மணியனே இப்பூமிதனில் அவதரித்து எண்ணற்ற நியதிகளை தனக்குள்ளே கொண்டாயே. பாரதியை உலகிற்கு காட்டிய மாதவனே, பாரதியை உலகிற்கு காட்டிய மாதவனே, பாரதியாய் பார்வட வாழ்ந்தவனே, இலசை மணியனே இப்பூமிதனில் அவதரித்து எண்ணற்ற நியதிகளை தனக்குள்ளே கொண்டாயே. நன்றி. அவர்களுக்கு நன்றி உரித்தாக்கி நம்முடைய கவிஞர் பேப்பே ராம் அவர்கள் கவிதை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீ வாட்டு போ. அவனுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக பிரார்த்திக்க வந்த உங்கள் அனைவருக்கும் முதற்கன என்னுடைய செடிகாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவன் பேனா கிடப்பில் கிடக்கிறது, அவன் பேனா கிடப்பில் கிடக்கிறது. காலமெல்லாம் எழுதிச்சு வந்த அவன் கை அடக்கமாக எமனிடம் போய்விட்டதோ, காலமெல்லாம் எழுதிச்சு வந்த அவன் கை அடக்கமாக எமனிடம் போய்விட்டதோ, பாரதி வீடும் பாரதி சங்க கட்டிடமும் நாடும் தோய்ந்த அவன் கவல்கள் ஊரிடத்துக்கு ஒத்துக்கொண்டதோ, ஆம் அவன் இயற்கையை விட்டார், ஆம் அவன் இயற்கையை விட்டார். நேற்று இருந்தார் இன்று இல்லை, நேற்று இருந்தார் இன்று இல்லை, வீட்டிருந்தார் பவுசாக எவனையும் உடைக்கும் பாரதி குணவானின் கூட்டை உடைத்த கண்ணன் யாரோ, எவனையும் உடைக்கும் பாரதி குணவானின் கூட்டை உடைத்த கண்ணன் யாரோ. விளையெடுத்து வேலியாக புதிய வெள்ளாமை முதலாக பாரதி மணிச்செல்வர் இலசை மணியினார் போய் சேர்ந்தார். ஒரு மணிநாதம் அடங்கிவிட்டது, ஒரு மணிநாதம் அடங்கிவிட்டது. அவன் உயிர்நாதம் ஓடிக்கொண்டது. எட்டே வரும் என்றால் இலசையா, எட்டு திங்கும் பேரறியும் பாரதி தரிசனம் என்று ஆய்வு நூல் இரு தொகுப்பும் பாரதி விளம்பரமாக சிறு நூல்களும் கட்டுரைகளும் தந்தவன். இன்று பாரதி புகழ் சங்கநாதம் அடைந்துவிட்டது, இன்று பாரதி புகழ் சங்கநாதம் அடைந்துவிட்டது. அவனுக்கு பிடித்தவை கதிரறிவாள் ஒளி பிடிக்கும், கரிஞ்சிவுப்பு நிலம் பிடிக்கும், கதிரறிவாள் ஒளி பிடிக்கும், கரிஞ்சிவுப்பு நிலம் பிடிக்கும், செந்தமிழை நிலம் பிடிக்கும், செந்தமிழை நிலம் பிடிக்கும், நித்தம் நண்பர் சூழ இருக்க பிடிக்கும், நித்தம் நண்பர் சூழ இருக்க பிடிக்கும். யாரும் நினைப்பதுண்டு அவன் 100 ஆண்டு வாழ்வான் என்று, யாரும் நினைப்பதுண்டு அவன் 100 ஆண்டு வாழ்வான் என்று, ஊரும் நினைப்பதுண்டு அவன் பேரு நிலைக்கும் என்று, ஊரும் நினைப்பதுண்டு அவன் பேரு நிலைக்கும் என்று. நிற்பார் என்றும் கற்பார் நினைவில், நிற்பார் என்றும் கற்பார் நினைவில், நூலில் எழுத்தாய் முகம் காட்டுவார். இன்றும் பாரதிக்கு வந்து போகலாம், இன்றும் பாரதியோடு இங்கு வந்து போகலாம். அவன் விட்டு சென்ற இந்த முற்போக்கு வாழ்வு சங்க தேரை தொட்டு துறந்திருப்போம். அவன் விட்டு சென்ற இந்த முற்போக்கு வாழ்வு சங்க தேரை தொட்டு துறந்திருப்போம். பாரதி படிச்சலுக்கு நாளும் தோள் கொடுப்போம். நன்றி மறவாது நினைப்போம், நல்லவரை பாராட்டுவோம். நன்றி வணக்கம். கவிஞர் அவர்களுக்கு நன்றி உரித்தாக்கி அடுத்து கவிஞர் சாக்கோவில் அவர்கள் கவிதை வாசித்து வருகிறார்கள்.
அனைவருக்கும் இலசை மணியன் என்னுடைய சகோதரன், தோழர், நண்பர், எல்லாவற்றையும் விட வழிகாட்டி ஒரு குரு. 1973 நான் எட்டயபுரத்தினுடைய பாரதி விழாவிலே பங்கெடுத்தேன். கூசா சுப்பையா என்ற ஐயா என்னை அறிமுகப்படுத்தினார். அன்று முதல் இன்று வரை சாதாரண இலசை மணியன் அன்று இன்று சமூகமும் தமிழகமும் அகில உலகமும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். என்னுடைய வீட்டு நிகழ்வுகளிலே இந்த பாரதியினுடைய அன்பர்கள் இல்லாமல் நடந்ததில்லை. மூத்த மகள் திருமணம் ஐயா பொன்னியன் அவர்கள் தலைமையில், இளைய மகனின் திருமணம் ஐயா இலசைமணியன் தலைமையில். இலசைமணியன் எனக்கு வழியார், என்னை ஓயாமல் உதவிட்டே இருந்தார். உங்க பயில கொண்டாந்து கொடுங்க, பயில கொண்டாந்து கொடுங்க, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே தொகுத்து ஒரு 3-4 நூல்களா வெளியேற்றுவோம் அப்படின்னா அவர் காலமாக நெருங்கல் இருந்தவன் இல்லை என்றும் பெருமை உடைத்துள்ளார். நெருங்கல் ஒருவன் உணர்ந்தவன் என்னென்னும் இன்னில்லை என்றும் பதிவிடும். நேற்று ஒருத்தன் இருந்தாயா, இன்றைக்கு இல்லை என்று பெருமையுடைய வாழ்ந்தவராக எவ்வளவு பெரிய ஆற்றலாக இருந்தாலும் சென்ற மாதம் உங்கள் உலகத்திலே ஐயா அவருடைய அட்டைப்படம் 7 பேர் காரணமாக இருக்காங்க. அவர்கள் எழுத்தாளர்கள் கைலாசமூர்த்தி, கோவிந்தன், பாண்டவன் ஐயா வந்தான். உங்கள் படத்தை பெருசு அட்டை படம் ஆனந்தகுமார் எனக்கு எழுதினார். அவர் சென்றது இயற்கையின் அழைப்புக்கு அவர் போனது அனைவரையும் என்னை அதிகமாக பாதித்தது. அந்த பாதிப்புக்கு ஈடு இணையாக எதிர்காலத்திலே இங்கிருக்கும் தோழர்கள் அதனுடைய மேலான நிலைக்கு எடுத்துக்காட்டுவார்கள் என்று நான் நம்பிக்கையோடு இந்த அஞ்சலியை அவருக்கு கண்ணீராக பார்க்க கவிஞர் சப்போர் இவர்களுக்கு நன்றியை குறித்தாக்கி அடுத்தபடியாக கந்தசாமி ஆசிரியர் அவர்களை கூட அழைக்கின்றேன். பாரதியின் மகாகவி பாரதியின் தொண்டருக்கு தொண்டனது ஆட்சி. கூழாங்கற்கள் வைரமென கூத்தடிக்கும் நாடு இது. கூழாங்கற்கள் வைரமென கூத்தடிக்கும் நாடு இது. வாராவெட்டி போக்கிழிகள் வாயுவிட்டாடும் காலம் இது. மேளதாடும் முழக்கத்தில் வெளிச்சம் போடும் போக்கிழிகள் பாழாய்ப்போன தேசத்தில் பாவம் மனிதன் இவர் வாழ்ந்தார். ஒன்றும் மூன்றன்பான் பிழை இதுவென்றால் பகையாவார். கன்று காழை குத்தியிடும், கறவை 7 என்பார். என்றோ மறைந்த பொய்மைகளை இழுத்துச் சொல்லி கூத்தடிப்பார். மந்தில் பகட்டு நாடகங்கள் நடுவே தப்பி வாழ்ந்துவிட்டார்.
பிழைக்கும் வழி தேடி உருண்டு புரண்டு பல வேடம் காரில் ஆளுக்கு ஏற்றபடி படங்கள் காட்டி திரிவார்க்கும் வேறாய் நின்றார். தோல் கொடுத்தார் வேள்வி தீயில் கருகியவர் பாராமுகமாய் பலர் போனார். எனினும் பழமை மறவாதார். நாத்திகரோடும் நாத்திகவாதம் பலரோடும் நாடும் தர்க்கம். ஆனாலும் ஆத்திகரோடும் நட்பாடல் அதிகம் உண்டு. பல்சமய சாத்திரம் வேதம் மெய்மறைகள் தன்னில் ஆழம் கொண்டார் கடல் ஆழம். ஆத்திரத்தோடு வருவார்க்கும் அருகே வந்தால் சினம் தெளிவார். வாதத் திறமை இவரோடு வரிந்து கட்டி தோற்றால் மேல் வாதத் திறமை இவரோடு வரிந்து கட்டி தோற்றால் மேல் காதல் சற்றும் குறையாத கண்கள் நட்டின் கரம் வைத்து ஊதி ஊதி பொருளிகளை உண்மை என்னும் முரடகமை வேதம் காணா இவர் அந்தோ பெட்டி பாம்பாய் முழங்கியவர். ஆடி நாடி பழகி வருவோர்க்கு நல்ல நண்பர். இளையோரும் கூடி கலந்து புலாவிடுவார். கோடியேனும் கொடுக்கும் பணிகள் ஒன்றல்ல. கோடியேனும் முகச்சுழிக்கும் கோடல் கலப்பை சாத்தாமல் ஆடி பாடி கிளம்பிடுவார். அவர்தான் இழசைப்பதி வழியல். சாதி பாகுபாடு அறியார் சகலர்க்கும் பேரன்பர் இவர். வேதம் சமய பிரிவினைகள் பேசார் மனிதம் பேசியவர். பாதை சோஷலிசக்காரர் காந்தியத்தின் பற்றாளர். ஆதாம் ஏவாள் கதைக்காத ஆய்வு புலமை தெளிவுடையார். காசு பார்க்கும் கட்சியினர் கைகள் பற்றி இழுத்து அவரை பேசி பக்கம் வரச் சொல்வார். பெரிதாய் ஆசை வார்த்தைகளை வீசி கனிவாய் அழைத்தாலும் விரிசல் காணார். சலனமுடன் மோசம் போகார். லட்சியத்தில் முடிவு மட்டும் பிசகாதார். தத்தம் போக்கில் பாரதியை தடங்கள் மாற்றி இஷ்டம் போல் மெத்த பல பேர் இழுத்தார்கள். விவஸ்தையற்ற கூட்டத்தார் சித்தம் கலந்த பிடரியிலே அடித்த தீரம் எவர்க்குண்டா? சத்தம் ஆரவாரங்கள் மூழ்கி தன்னை இழக்காதார். பதியின் உயிரை மீட்டனள் ஒரு பத்தினி சாவித்திரியானார். கதியன்றான கஸ்தூரி பாபுக்கு ஆனார் நம் காந்தி அண்ணல். விதியின் பிள்ளை விளையாட்டின் விளைவோ மனையாள் கஸ்தூரி பாபின் இதயம் குளிர. இறுதி வரை இவர் சேவை எவர் செய்தார்? சக்தியில் இருந்தால்தான் அகப்பை தழும்ப முண்டு அல்லவர். சிட்டை கணக்கை போல் ஏதோ எழுதி தலைகால் தெரியாமல் குட்டித்தவரை போல் எதிரி பிடிக்கும் கூட்டம் எங்களையும் தட்டி கொடுத்தார். வேளையிலும்
சமமாய் காற்று தர வைத்த கல் சிதைக்கும் சுவை கனி தருமம், கடல் எரிக்கும் மனம் அகில் தருமம், வில் வளைப்பின் திசை மிகும் வேகம், விளக்கு எரிந்தே ஒளி தரும் மனை, நல்லவர்க்கே துயர் தரும் உலகம், நாடும் சோகத் தவிப்பினிலும் எல்லை காணா பாரதியை எம் கவிக்கே இறுதி மூச்சும் இவர் தந்தார். நன்றி. ஆசிரியர் கந்தசாமி அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி, அடுத்தபடியாக நம்முடைய எலசை மணியருடைய நெருங்கிய நண்பர், வக்பு வாரியத்துடைய தலைவர், வக்போனுடைய தலைவர், மரியாதைக்குரிய ராஜா மைதீன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு நினைக்கிறேன். எனக்கு 2 அமைதியான தலைவர்கள் ஒன்று உட்காந்து பேசணும், இன்னொன்று மனதிலிருந்து பேசணும். இங்கே இலசைமணியினுடைய நினைவுகள் நம்ம மிகப்பெரிய வருத்தத்தோடு இருக்கு. மட்டும்னா இறப்பு எல்லாருக்கும் போகுதுதான். ஆனால் எல்லாரும் சேர்ந்து நம்ம கடினமான முறையில் இந்த விழாவை நடத்துறேன்னு மனத்தினு பேசுகிறேன். யாரையும் குறை சொல்ல முறையில் இந்த நினைவுகளுக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. தம்பி முகேஷ் இருக்க இன்னைக்கு வந்திருக்கோம்னா இலட்சியமணியுடைய உறவுகள்லாம் வந்திருக்கும். எல்லாருக்கும் அவர் உறவு. என்ன தம்பி தான் கூப்பிடுவார், நான் தான் கூப்பிடுவார். ஆனா இந்த விழாவுக்கு யார் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால் அமைச்சர் விட்டுருங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வந்திருக்கணும், கோயம்புத்தூர் பல்கலைக்கழகம் வந்திருக்கணும். ஏதோ பொண்ணு வைக்கிறத பூ வச்சிருந்தாங்க ஆதரவு வந்திருக்காரு. அது கொண்டு எனக்கு ஆறுதலா இருக்கு. மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டம் இங்கே ஒரு பெரிய இடத்துல அவருக்கு ஒரு பெரிய தீர்மானம் போட்டு ஒரு பத்மஸ்ரீ பட்டம் அளவுக்கு அவர் பேரை, ஏன்னா இன்னைக்கு எட்டயபுரத்தில் இருந்துக்கிட்டு பாரதிய ஆய்வாளர்னு